மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னப்பா பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டோட ரூமுக்கு வந்தேன். அங்கேயே உட்காந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வரையாப்பா நீனும் ஜாயின் பண்ணிங்கன்னு கேட்டேன். அவர் கேரளா பாய் தான். அப்புறமா இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்ட்டாப்புல. சரி, என்ன மேட்ரு என்னென்னா, நம்ம இந்த முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வர் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு முதல்வர் ஆனால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது. அதை படத்தில் தான் சரி, படத்தில் தான்ப்பா இப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா நிஜத்தில் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஒரே நாளில் ஒரு முதல்வர் வந்து பதவி ஏற்றது மட்டும் இல்லாமல் 3 விஷயங்களில் கையெழுத்து போட்டு அதற்கான ஆக்ஷனை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அதற்கான வேலையும் நடந்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறை சொல்கிறதுக்குன்னே நமக்குன்னே வருவாங்க 4 பேர். அது கூட இருந்தே குழிபறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதையும் வேறு செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நிறையா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக நம்ம அந்த தமிழ் தாய் பாட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்ததுக்கு 200 யூனிட்டுக்கு, இதெல்லாம் வந்து நிறையா மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும், தலைவருக்கு நம்ம நாள் இனி அடுத்து பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாட்டுக்கு வருவோம். அஃப்கோர்ஸ் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு தான் பாடணும். தமிழ்நாட்டில் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுதான் முதல்ல பாடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேசிய கீதம் ஜனனமன அந்த பாடிக்கிங்க, அப்புறம் உங்களுக்கு வந்தே மாதரம் பாடணும் பாடிக்கிங்க, என்னமோ பாடிக்கிங்க. ஆனால் தமிழ் தாய் பாட்டு தான் பாடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையும் கூட. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது வந்து கவர்னர். அப்போ இந்த கவர்னர் வந்து யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? இந்திய சட்டப்படி என்ன கொடுத்துருக்கோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். அப்போ அவருக்கு இந்திய சட்டப்படி இந்த போன வாட்டி பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த வந்தே மாதரம் பாட்டை வந்து முதல் பாடலாக பாடணும்னு சொல்லிட்டு கெசட்லேயே வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க. கெசட்டில் என்ட்ரி போட்டால் அது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜனனமன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தாய் பாட்டு. இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இது நமக்கு வந்து இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா, பண்ண மாட்டாங்களா, பண்ணலையா அப்படின்லாம் நமக்கு தெரியல. பட் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு உட்காந்து தீய சக்திகள் தான் பேசுது அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய சிபிஐயும் விடுதலை சிறுத்தைகள் போன்றவங்களாம் வந்து பேசுகிறீங்கன்னா என்ன நீங்கள் கணக்கில் பேசுகிறீங்க? ஏன்னா 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் உட்காரும்போது அதை பற்றி யாரும் பேசலை. அப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல. ஃபஸ்ட்டு ஜனநாயகம் பாட்டு, அப்புறமா தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்தாங்க. அப்போ யாருக்கும் தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு இடத்துல அது மாதிரி பாடி அவங்களுக்கு சண்டைலாம் வந்து அவருக்கும் கவர்னர் ரவிக்கும் சண்டைலாம் வந்துச்சு. இப்போ இங்கே பாடலை அப்படின்றது வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய குறையாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை நீங்கள் சொல்லலாம், ஓகே இது பண்ணணும். நீங்கள் உண்மையாலுமே என்ன ஒரு நல்ல அரசியல் இருந்தால் விஜய் அவர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இது முறை தம்பி, இது இப்படி பண்ணுங்கள், இது இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள், இதுக்கான இப்படி ஆர்டர் போடுங்க அப்படின்ற ஒரு சில விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அவருக்கு உண்மையாலுமே அதுக்கு நல்ல விஷயமாக தான் ஏற்றுப்பார். நல்ல விஷயம் இல்லைன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டார். ஸோ எந்த ஒரு விஷயமே அவர் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அகைன்ஸ்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுற ஆள் கிடையாது. அதை விட்டு நீங்களே கூட இருந்துக்கிட்டே இது சரியில்லை அப்படின்றது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மீடியாவில் உட்காந்து பல வார்த்தையில் போடுறான், ட்ரெண்ட் ஆக்கி விடுறான். எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? ஆனால் காண்டாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தளபதி ஸ்பீச்சில் வந்து காண்டாயிட்டீங்க எல்லோரும். ஏன்னா அந்த ஸ்பீச்சில் சொன்னார்ல, யாருக்காவது கொஞ்சம் ஆட்டங்கீட்டம் போடலான்னு என்ன இருந்துச்சுன்னா அப்படியே அழிச்சிருங்கன்னு சொன்னதில் காண்டாயிட்டீங்களோ? நம்மெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த ஆள் சொல்கிறாப்புலன்னு எல்லாருக்கும் சேர்த்து தான் திருப்பி அதான் சொல்கிறோம். இங்கே ஆட்சின்னு ஒன்று போச்சு அப்படின்னா அவர் தான் திருப்பி மெஜாரிட்டியில் வருவார். நீங்களாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க. அவரோட நீங்கள் இருக்கிற வரைக்கும் வாழ முடியும். போச்சுன்னா ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி மேட்ரு. எலக்ட்ரிசிட்டி வந்து என்னென்னா 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கொடுத்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இதில் என்ன புதுசு இருக்குது? முன்னாடி வந்து திமுக எல்லாருக்கும் கொடுத்துச்சு. நீங்கள் என்னப்பா 500 யூனிட் கீழேன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, அப்படி தாண்டா வைக்கணும், அறிவு கெட்ட பசங்களா முட்டா பசங்களா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் கிடைக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் செலவு கொடுக்கணுன்னு அவசியம். இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த சோஃபாவில் உட்காந்து பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும்னா அதுக்கு நான் செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு எதுக்கு மற்ற விஷயத்தை பற்றி நான் பார்க்க போகிறேன்? நான் காசை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் இதே என்கிட்ட இல்லை அப்படின்னா மற்ற நாளில் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? ஒரு திருடு ஒரு இதுக்குள்ளே உட்காந்து போட்டுருப்போம். ஏன்னா அவ்வளோதான் நமக்கு கெப்பாசிட்டி. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான்
இந்த 500 யூனிட் யூஸ் பண்ணுவாங்கன்னா யார் யூஸ் பண்ணுவா? ஒரு ஸ்டூடியோ ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு குடிசையில் வாழ்கிறவங்க, இல்லைன்னா வீட்டில் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் வசதி இல்லாத மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்டேஜ். இதே ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜு, மிக்சிலாம் வச்சுட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்க 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுவாங்க. இதே 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ தளபதிலாம் பார்த்தீங்கன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணுவாரா? தளபதிக்கு எதுக்கு? அப்போ தளபதிக்கும் போய் சேரணும்ல, அவர் வீட்டுக்கு போய் சேரணும்ல. இப்போ ஸ்டாலின் வீடு எதுக்கு? ஸ்டாலின்லாம் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்களா? அவங்களும் யூஸ் பண்ணுவாங்களே. அப்போ அவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ கொடுப்பீங்களா? எதுக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு என்ன இல்லை? எல்லாமே இருக்குல்ல. அப்போ இங்கே யாருக்கு இல்லையோ அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் சரியான நடைமுறை. அதை தான் பண்ணணும். அதுதான் ஒவ்வொரு தலைவரும் பண்ணணும். இந்த 2500 வர திட்டம் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. ரேஷன் கார்டை பார்த்து மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டார். பொருளாதார அடிப்படையில் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கீங்களோ, யாரெல்லாம் அந்த காசு தேவையோ, எனக்கு தெரிஞ்சு அதோடைய டேட்டாஸ் கேலர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்ன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கோடி பென்ஸில் போகிறவனுக்கும் நடந்து போகிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? ஸோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் இந்த 200 யூனிட்ன்றது மிகப்பெரிய சேவிங்ஸ் தான். இப்போ எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு 200 யூனிட்டே வராதியா? முடிஞ்ச வரை அப்போ எங்களுக்கு ஃப்ரீ தான் அது. நான் கரண்ட் பில்லே கட்ட வேண்டாம். இப்போ எங்கள் அம்மா மட்டும் இருக்கிறாங்கன்னா, வயசானவங்க இல்லை எங்கள் தாத்தா பாட்டி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் பில்லே கட்ட வேண்டாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இது கொடுக்குறதே ஒழிய வசதியாக இருக்கணுங்களும் இதே வேணும்னு லூசுத்தனமாக போய் அவங்க தான் கேட்டுட்ருக்காங்கன்னா நம்ம பசங்களும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் அவங்களுக்கு மோடில் நீங்கள் போகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. அந்த குறைய என்ன அதை நிவர்த்தி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. 2 வருஷம் போராடி தளபதியை சிஎம் ஆக்கிறது மேட்ரு கிடையாது. இனி 5 வருஷம் அவருடைய சிஎம்மாக இருந்து என்னெல்லாம் பண்ணுறான்றதை சொல்லிகிட்டே இருக்கணும். விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்க நமக்கு கடமை அதிகமாகிருச்சு. நம்ம இதை இன்னும் கரெக்டாக செய்யணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க கூட இருக்கிறவங்க எங்கேயும் வரமாட்டான். செத்தா கூட நிறைய பேர் தூக்கி போடுறதுக்கு வரதில்லை இப்போ. அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. திருச்சி எஸ்பி பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்குறாப்புல 300 பேருக்கு. பார்த்தீங்களா? இதுதாங்க மாற்றம். ஒரே நாளில் என்ன வேணால் நடக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதை ஏன் செஞ்சுருக்க முடியாது அரசாங்கத்தினால? ஏன் இதை செய்யலை? அதைத்தானே சொல்கிறாங்க, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இன்றைக்கி இந்த எஸ்பினால் செய்ய முடியுது, இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்பினால் செஞ்சுருக்க முடியாதா? திமுக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த போலீஸ்காரனால் அதை செஞ்சுருக்க முடியாதா? செய்ய முடியும். அவங்கள்ட்ட சட்டமும் எல்லா அதிகாரமே அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆனால் அதை போடக்கூடிய தலைமை கரெக்டாக இருக்கணும். அப்போ தலைமை இல்லை. நம்ம தளபதி சொன்னார்ல, பவர் சென்டர். என்னது பவர் சென்டரே இங்கே கிடையாது, நான் ஒரே பவர் சென்டர் தான் சொன்னார்ல. ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது. அங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பவர் சென்ட்ரு, உதயநிதிக்கு ஒரு பவர் சென்ட்ரு, கனிமொழி அக்காவுக்கு ஒரு பவர் சென்ட்ரு, துர்காமாவுக்கு ஒரு பவர் சென்ட்ரு, சபரீசன் அவருக்கு ஒரு பவர் சென்ட்ரு, அது போக ஒரு 7 IAS சென்னையில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பவர் சென்ட்ரு. இப்படி இவங்க சொன்னால் அவங்க சொல்கிறது வேண்டான்னுவாங்க, அவங்க சொல்கிறது இவங்க வேண்டான்னுவாங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்காரங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரே பவர் சென்டர் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர்கிட்ட யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் அங்கே நடக்கும். ஒரு நாளில் இன்றைக்கி இதை செய்ய முடியுது. இந்த பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 1 கோடி ரூபாய்க்கான குட்கா பொருளை போட்டு எரிக்க முடியுது அப்படின்னா ஏன் மற்ற அரசாங்கத்தில் அதை செய்ய முடியல? மக்கள் மேலே, நலன் மேலே அக்கறை இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். திமுககாரன் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு என்னப்பா விஜய் பண்ணார் தான் கேட்பாங்க. ஆனால் ஆட்சி 2 நாள் தான் ஆகுதுன்றது நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்களோட வேலை எதிர்க்கிறது, நம்மளோட வேலை அதை தடுக்கிறது. இல்லை, இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு டாஸ்மாக்கு ஒரு ரூல்ஸ் போட சொல்லுங்கள், கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுக்க சொல்லி போடுங்கன்னு ஒருத்தர் மெசேஜ் போடுறீங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரெக்வஸ்ட் வச்சு இதை உடனே செய்ய சொல்லுங்கள். ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல அவர் இன்னும் நிரந்தர முதல்வர் ஆகட்டும். நிரந்தர முதல்வர் ஆகிறதுக்கு 13ஆம் தேதிக்குள்ளே வாக்கெடுப்பு வைக்கணும். அதில் சைன் போட்டுட்டு ஓட்டு போட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் அவர் நிரந்தர முதல்வர். இப்போ பதவி தான் ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவர் பல திட்டங்கள் வச்சுருப்பார். அவருக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அவர் சொல்ல முடியாது. திடீர்னு டப்புன்னு வண்டி எடுப்பா, நம்ம அந்த பக்கம் போவோம், அந்த ஊர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இன்ஃபர்மேஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் நடக்கும் பாருங்கள்.
எங்கேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு நியூஸில் பார்த்தாருன்னா எந்த ஏரியான்னு பார்த்துட்டு இப்போ முதல்வன் படத்தில் அர்ஜுன் பேசுவாப்புல இல்லை ஒரு ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட பேசுவார் எங்கெங்கே இருக்கீங்க என்ன அந்த மாதிரி இவர் தான் பேசுகிறன்னே தெரியாமல் பேசி கூட போட்டு வாங்கி போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி வேறு இருந்தாலும் சரி பிரச்சனை பண்ணுறதுக்கான ஆள் தான் இவர். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். நீங்கள் நார்மலாக நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு ஹீஸ் லைக் நாட் அ நார்மல் சிஎம். அவருடைய ட்ரெஸ் கூட பார்த்தாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் நான் சும்மா பொலிட்டிஷியன் கிடையாது. நான் மக்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். என்னை நீங்கள் ஓட்டு போட்டு என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் அப்படின்றவர் மக்களுக்கு வேலை செய்யணும். அதுக்கு தான் அவருக்கு சம்பளம் கொடுக்குது. முதலமைச்சருக்கு மட்டும் இல்லை, எம்எல்ஏக்கு சம்பளம் இருக்குது, சலுகை இருக்குது, எல்லாமே இருக்குது. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. ஸோ வேலை செய்ய வந்திருக்கேன், அந்த வேலையை நான் கரெக்டாக செய்வேன்றதுக்காக அவர் அந்த கோடில் காட்டுறார். ஐ எம் டூயிங் பிஸ்னஸ் நாட் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை இங்கே ரொம்ப கிளியராக உணர்த்துறாரு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவசரப்படாதீங்க. அவங்க அவசரப்பட்டால் பட்டுட்டு போட்டும், நீங்கள் அவசரப்படாதீங்க. எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும். ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் எதுவும் மாறாது. டைம் வேணும். 50 வருஷம் அழிச்சு வச்சுருக்க நாட்டை உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 வருஷமாவது கொடுங்கய்யா. அதுக்குள்ளேயும் 6 மாதம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது கூட ஒரு 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 ப்ரீத்திங் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல. ஒரு வேலைக்கு சேர்ந்தால் கூட ஒரு 6 மாதம் ஒழுங்காக வேலை பார்க்குறே இல்லைன்னு பார்க்குறாங்களே, அந்த மாதிரி தான். அதை கூட கொடுக்காம அடுத்த நாள் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் தொல்லை பண்ணாதீங்க ரொம்ப. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அவங்க தான் பண்ணாங்கன்னா நீங்களும் பண்ணாமல் இருங்க. நடக்கும், நல்லதே நடக்கும். அதிரடி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழும். அதான் சொன்னார் அவர் அன்றைக்கே, நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் இருக்காரு. சொல்லாதது என்னென்ன செய்ய போகிறாருன்றது இனி வரப்போகிற காலங்களில் பார்ப்போம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you another video. Love you all. Take care. Bye.